இப்போ வர மேக்ஸிமம் இண்டிபெண்டன்ட் வீடுகளில் நம்ம மிஸ் பண்ணுற ஒரே விஷயம் கார்டன் ஸ்பேஸ் தான். ஆனால் 5 சென்ட் நிலத்தில் உங்களோட ஈவினிங் டைமை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண ஒரு பிரம்மாண்டமான கார்டனோட செம்ம ஸ்பேசிஸான 4 BHK வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை தென்கிழக்கு கார்னர் சைட்டில் கட்டியிருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கும். 2850 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டுக்குள்ளே ப்ரீமியமான இன்டர் ஒர்க்ஸ் ஃபால் சீலிங் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூம், அதில் ஒரு பெட்ரூம் மல்டி பர்பஸாக, அதாவது உங்களோட சொந்த ஹோம் தியேட்டர் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் தடவை இப்போ தான் இது நம்ம வீடு சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் சிவா. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து தென்கிழக்கு கார்னர் சைட்டில் கட்டியிருக்கிறாங்க. பொதுவாகவே கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளில் நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்குதுங்க. இந்த வீட்டை கிட்டத்தட்ட 5 சென்ட் இடங்க, 60 அடி அகலமாகவும் 35 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல வீட்டை 2850 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே மேலேன்னு டியூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 BHK வீடு ஒரு பெரிய கார்டன் ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்கிறது தான் இந்த வீட்டோட முக்கியமான ஹைலைட்டு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா பிரம்மாண்டமாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய லைட்டிங் ஒர்க்கோட. பொதுவாக கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய வீடுகள்னாவே நல்ல ஒரு லைட்டிங் கிடைக்கும். ஒரு சைடு ஆஃப் வந்து கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால இந்த வீட்டுக்கு 3 சைடு ஓப்பன் மாதிரி தான் கணக்குங்க. உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது 11:35 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டீல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடில் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா பசுமையாக லான்லாம் செட் பண்ணி சைடில் ஃபுல்லாமே செடிகள்லாம் நெட்டி 17:35 அளவில் ஒரு பெரிய கார்டனுக்கான ஸ்பேஸை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவில் வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் அமைஞ்சிருக்கு. வீட்டை சுற்றியுமே நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் இந்தியன் ஸ்டைலில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசாக 4x10 அளவில் ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் 8 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்குறாங்க. தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்குங்க. நல்லா திக்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 16x17 அளவில் செம்ம ஸ்பேஸான ஒரு லிவிங் ஏரியா. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஹேங்கிங் லைட், ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. 2 சைடுமே சோப் பீசத்தில் வச்சுக்கிற மாதிரியான ஷோகேஸ் யூனிட் லைட்டிங் ஒர்க்ஸோடு இருக்குங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல்லாம் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்க்கெலாம் நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரியான மைல்டான பெயிண்டிங் ஒர்க்ஸுமே அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி இந்த லிவிங் ஏரியாவில் ஷோகேஸ் யூனிட்டுமே லைட்டிங் ஒர்க்ஸோடு கொடுத்துருக்குறாங்க தனியாக. லிவிங் ஸ்பேஸ்லேருந்து டைனிங் கம் கிச்சன் ஸ்பேஸ் போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங்க்கு பேனலிங் ஒர்க்ஸ் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது 11x16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் அண்ட் கிச்சன். ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக 4 பக்கம் வால்யூமே டெயில் ஒர்க்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர்லாம் நமக்கு டார்க்கான கிரானைட்டில் இருக்குங்க. சிங்க்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்து கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே டார்க்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரினா ஒயிட் கலர் தீமில் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதை தாண்டி நமக்கு டைனிங் ஏரியாலையும் க்ராக்கரி யூனிட்டும் லாஃப்ட் கபோர்ட்ஸ் மாதிரியான ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமோட டோர்ஸுக்கு எல்லாமே உட்டன் டோர்ஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது 10x16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஃபால் சீலிங் ஒர்க்கோடு அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் கிடைக்கிற மாதிரியான ஜன்னல்களே 2 கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கான கபோ ஒர்க்ஸ் எல்லாமே ஒன் சைட் வாலில் 10 அடிக்கு பிளான் பண்ணி அங்கேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்ஸும் அங்கேயே நமக்கு ஸ்டடி டேபிளும் லாஃப்ட் கபோ ஒர்க்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் ஒரு ஸ்பேஸஸான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5x10 அளவில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டெல்ஸ் லே பண்ணி, வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டெல்ஸ் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி லே பண்ணி சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்கிறாங்க. இந்த கார்னரில் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் நல்லா வைடாக இருக்குது. ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேர் கேஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கெல்லாம் லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட் அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஃபிக்ஸ்டு விண்டோ இருக்குது. அது போக இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட சீலிங்கில் ஹேங்கிங் லைட் பெருசாக கொடுத்து ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷனை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்ததும் இங்கே நீங்கள் ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியாவுக்கு ரீச் ஆயிடுவீங்க. இதோட அளவு 11x10ங்க. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃபோர்த் பெட்ரூம், அது போக ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பால்கனி ஸ்பேஸுக்கு எல்லாமே போய்க்கலாம்.
முதல்ல வீட்டோட 2வது பெட்ரூமாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம் 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூமாக நல்லா பெருசாக பிளான் பண்ணி மேலே ஹெட்போர்ட் டிசைனோட ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி கன்டினியூ பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஜன்னல்கள் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாக் இருக்குது. அது போக ஒரு விண்டோ சீட்டரே லென்த்தாக பெருசாக கொடுத்துருக்குறாங்க. குஷன் மட்டும் செட் பண்ணிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே நம்ம கீழே பார்த்த மாதிரியே நல்லா பெருசாக 5.5க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. கீழே நம்ம பார்த்த மாதிரி தான் செம்மையான கலர் காம்பினேஷனில் டெயில் ஒர்க்ஸ் இருக்குது. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே மாட்டியிருக்கிறாங்க. இது வீட்டோட 3வது பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா பெட்ரூம்லையுமே ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 ஜன்னல்களுமே பொருத்தியிருக்கிறாங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமே நல்லா பெருசு. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமே 5.5க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டோட 4th பெட்ரூமை வந்து மல்டி பர்பஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 4th பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஹோம் தியேட்டர் செட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் ரூமாக கூட பயன்படுத்திக்கலாம். இங்கேயும் நல்ல லைட்டிங் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான விண்டோஸ், ஃபால் சீலிங் ஒர்க்ஸுமே இருக்குது. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான இந்த டோர் வந்து பார்க்குறதுக்கு உட்டன் லுக்கில் இருக்குங்க. ஆனால் இது வந்து மல்டி லாக் சிஸ்டம் இருக்கிற மாதிரியான மெட்டல் டோர். இப்போ நம்ம பார்க்குற இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய பால்கனி ஸ்பேஸ் வந்து கவர்டு டைப்பில் அமைஞ்சிருக்கும். ஃபால் சீலிங் ஒர்க்ஸோட இந்த இடத்துலயே நமக்கு ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸுமே கொடுத்துருக்குறாங்க. மேட் ஃபினிஷிங் டெயில் ஒர்க்ஸோட இதுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க, ஓப்பன் பால்கனி மாதிரி. இந்த பால்கனிலேயே வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸுமே மெட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர் காரமடையிலிருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய அந்த ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 17க்கு 35ங்கிற அளவில் ஒரு கார்டன் ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 4 BHK வீடு லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 1,29 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த லொக்கேஷனில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸான வீடு கார்டனோட பார்த்துருக்கீங்கன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடுகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் சிவா.